வணக்கம். சினிமானாலே அது ஆண்களோட கோட்டைன்னு ஒரு பேச்சு உண்டு இல்லையா? ஆனா ஒரு பெண் தன் கேமராவால அந்த கோட்டையையே தகர்த்த எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம ஒளிப்பதிவு உலகத்துல ஒரு புது சரித்திரத்தையே எழுதிய ஆட்டம் டுரால்ட் ஆர்காப்பாவின் எழுச்சியூட்டும் கதையை தான் பார்க்க போறோம். மார்ச் 2026 ஹாலிவுட்டோட மிகப்பெரிய மேடை. உலகமே உத்து பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு புது வரலாறு எழுதப்பட்டுச்சு. அந்த வரலாற்று நாயகி யாரு? அப்படி என்ன சாதனை செஞ்சாங்க? வாங்க அந்த ராத்திரிக்குள்ள ஒரு பயணம் போலாம். முதல்ல அவங்க கரியரோட உச்சத்தை பார்த்துடலாம். சின்னர்ஸ் படத்துக்காக அவங்க கையில ஏந்தின அந்த ஆஸ்கர் விருது சும்மா ஒரு விருது இல்ல, அது ஒரு புரட்சி. பாருங்க, 98வது அகாடமி விருது மேடையில அவங்க ஒரே ராத்திரியில 3 தடைகளை உடைச்சாங்க. சிறந்த ஒளிப்பதிவுக்கான ஆஸ்கர் வாங்கின முதல் பெண், முதல் கருப்பினத்தவர், முதல் வெள்ளையரல்லாத பெண். அடேங்கப்பா, இந்த 3 பெருமையும் ஒரே ஆளா தட்டிட்டு போனாங்க. இது ஒரு சரித்திர திருப்புமுனை. இந்த 4ஆம் நம்பர் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருஷ ஆஸ்கர் வரலாறுல இந்த கேட்டகரியில நாமினேட் ஆன 4வது பெண் தான் இவங்க. யோசிச்சு பாருங்க, இந்த துறையில ஒரு பெண் ஜெயிக்கிறது எவ்ளோ பெரிய விஷயம்னு. ஆனா இந்த உச்சிக்கு அவங்க எப்படி வந்து சேர்ந்தாங்க? இந்த மகத்தான வெற்றிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பயணம் இருந்திருக்கும்? சரி வாங்க, அவங்க கதையோட தொடக்கத்துக்கு போய் பார்க்கலாம். சொல்வாங்க இல்லையா, ஒரு கலைஞரோட பார்வை அவங்களோட வேர்கள்ல இருந்து தான் தொடங்குதுன்னு. இப்போ ஆட்டம் டுரால்டோட அந்த தனித்துவமான பார்வைக்கு விதை போட்ட அவரோட சின்ன வயசு வாழ்க்கைய பத்தி பார்ப்போம். அவங்களோட கேமரா கோணங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்பெஷலான கலாச்சார பின்னணி இருக்கு. வடக்கு கலிஃபோர்னியால வளர்ந்த ஆஃப்ரோ பிலிப்பீனா அவங்க. இந்த 2 வெவ்வேறு உலகத்தோட கலவைதான் அவங்க பார்த்த ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒரு புது உயிரை கொடுத்துச்சு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க பேரு கூட சினிமா சம்பந்தப்பட்டது தான். சிஎன் ஆட்டம்னு ஒரு பழைய கிளாசிக் படம். அந்த படத்தோட ஞாபகமா தான் அவங்க அம்மா அப்பா இந்த பேரை வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, பிறந்ததுல இருந்தே சினிமா கூடவே இருந்திருக்கு. அவங்களோட படிப்பு தான் அவங்க கலைப்பார்வைக்கு ஒரு சரியான ஃபவுண்டேஷன் போட்டது. முதல்ல லயோலா மேரிமோண்ட் யூனிவர்சிட்டியில ஆர்ட் ஹிஸ்டரி படிச்சப்போ விஷுவல் லாங்குவேஜை பத்தி நல்லா கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்ல ஒளிப்பதிவுல ஸ்பெஷலைஸ் பண்ணி தன்னோட திறமையை பட்ட தீத்திக்கிட்டாங்க. படைப்பு முடிஞ்சது, ஆனா அசல் ஆட்டமே இனிமேல் தானே. மியூசிக் வீடியோஸ்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள் வரைக்கும் அவங்க போன பாதை எப்படி இருந்துச்சு? குறிப்பா சினிமால ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க பயணத்துல இருந்து கத்துக்க நிறைய இருக்கு. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க இல்லையா? ஆட்டம்க்கு அவங்க ரோல் மாடல் இன்னொரு ஒளிப்பதிவாளர் எலன் கிராஸ். அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஆட்டம் சொல்றது நமக்கு முன்னாடி ஒருத்தர் வழிகாட்டியா இருக்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்னு காட்டுது. அவங்களோட கெரியர் கிராஃப் ஒரு ஜெட் வேகத்துல போச்சு. ரிஹானா மாதிரி பெரிய ஸ்டார்ஸ்க்கு மியூசிக் வீடியோ பண்ணாங்க. அப்புறம் கியா கப்போலா கூட சேர்ந்து இண்டி படங்கள்னு அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. ஆனா டைரக்டர் ரயன் கூக்லர் கூட சேர்ந்தது தான் அவங்க கரியர்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட். பிளாக் பேந்தர் மாதிரி படங்கள் மூலமா உலகத்துக்கே தன்னை யாருன்னு காட்டினாங்க. சரி, இப்ப நாம பார்க்க போறது தான் செமையா இன்ட்ரெஸ்டிங்கே. அவரோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ். சின்னஸ் படத்துல ஒளிப்பதிவோட ரூல்ஸையே மாத்தி எழுதுனாங்க. இது வெறும் ஆர்ட் இல்ல, ஒரு மிரட்டலான டெக்னாலஜி ஷோகேஸ். 65mm சும்மா ஒரு நம்பர் இல்ல, அது ஒரு விஷுவல் ட்ரீட். பெரிய ஃபார்மேட் 65mm ஃபிலிமையும் ஐமேக்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு படத்தையும் எடுத்த முத பெண் இவங்க தான். அதனால தான் ஸ்கிரீன்ல நாம பார்க்குற ஒவ்வொரு காட்சியும் அவ்வளோ டீப்பா ரியலிஸ்டிக்கா இருக்கு. 100 பவுண்டு, அதாவது கிட்டத்தட்ட 45 கிலோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ வெயிட்டான ஒரு ஐமேக்ஸ் கேமராவை தோள்ல தூக்கி வச்சுக்கிட்டு கையாலேயே ஆப்ரேட் பண்ணி ஷாட் எடுத்திருக்காங்க. இதுக்கு உடம்புல தெம்பு மட்டும் இருந்தா பத்தாது, மனசுல இமயமலை அளவுக்கு தைரியம் வேணும். அவங்களோட டெக்னிக்கல் சாதனைகள் இன்னும் இருக்கு. ஒரே படத்துல 2 வேற வேற பெரிய ஃபார்மேட்டை மிக்ஸ் பண்ணின முதல் ஒளிப்பதிவாளர். அது மட்டும் இல்லாம கோடாக் நிறுவனம் ஸ்பெஷலா அவங்களுக்காகவே தயாரிச்ச ஒரு ஃபில்மை ஐமேக்ஸ்ல யூஸ் பண்ணின முதல் ஒரே ஆளும் இவங்க தான். ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒரு புது அனுபவமா மாத்திருக்காங்க. இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு பிறகு அவங்க விட்டுட்டு போற லெகசி என்ன? அவங்களோட தாக்கம் இனி எப்படி இருக்கும்? வாங்க கடைசி பகுதியில ஒரு ட்ரெயில் பிளேசரா அவங்களோட பங்களிப்பை பத்தி பார்ப்போம். ஆட்டமோட சாதனைகள்ங்கிறது வெறும் அவார்ட்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு திறந்த வாசல். குறிப்பா இளம் பெண்கள், வேற வேற இனத்தைச் சேர்ந்த சினிமா படைப்பாளிகளுக்கு நம்பாலும் முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அவங்க ஒரு புதிய தலைமுறைக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறிட்டாங்க. ஆட்டம் டிரால்ட் ஆர்காப்பாஃப் ஒரு புது வழியை காட்டி பல தடைகளை உடைச்சிருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த பாதையில அடுத்து பயணிக்க போறது யாரு? அடுத்த தடையை உடைக்க போறது யாரு? அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது?